வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு பானு குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்ஸு புளியோதரை. குழந்தைகளுக்கு பிடிச்சது ஐட்டம். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற ஐட்டமாக பண்ணிட்டு இருக்கேன் நான். வாங்க சாமான் தேவையான பொருள் இதில் முதல் வறுத்துக்கிறதுக்கு இது பொடி கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 மிளகாய் வத்தல், தனியா 2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். இது முதல்ல வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா வச்சுட்டு வறுத்து பொடி பண்ணியாச்சு. வறுத்து பொடி பண்ணிட்டீங்களா? வறுத்து பொடி பண்ணியாச்சு. ஓகே. இதுக்கு உண்டான நட்ஸு பாதாம் 4, முந்திரி 4, கருவேப்பிலை, வேர்க்கடலை 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடுகு, கடலைப்பருப்பு. ஸோ இப்போ வறுத்து வச்ச பொடியோட சேர்ந்து நம்மளுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும். இப்போ இதை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பொரிச்சிட்டு புளியை இது பண்ணும். ஓகே. இப்போ இந்த ஆயில் ஊற்றி வச்சுருக்கீங்க இல்லையா? ஆயில் ஊற்றி எவ்வளோ ஸ்பூன் ஆயில் ஊற்றினாங்க? நிறைய ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றலாம். ஓகேங்க. ஆயில் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறமோ அது நல்லெண்ணெய். லாங் லைஃப் வரும். நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் தான். ஓகேங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டு பார்க்கறதுக்கு 4 மிளகா வத்தல் 2 கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பா? உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், இதெல்லாம் தாளிக்கிற வரைக்கும் கொஞ்சம் புளி பேஸ்ட்டும் ஆச்சு. புளி பேஸ்ட்டா? புளி பேஸ்ட் நான் ரெடி பண்ணேன். புளியை ஊற வச்சு எடுத்து அதை தண்ணியை தண்ணி கொதிக்க வச்சு வச்சுக்கணும். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். புளி பேஸ்ட் எவ்வளோ முதல்ல ரெடி பண்ணிட்டோன்னா திக்காக இருக்கும். எவ்வளோ? சுமாராக ஒரு 40 அளவு புளி எடுத்துட்டேன். எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றணும் அந்த புளி தண்ணியில்? புளி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஊற வச்சா போதும். அதை நல்லா பேஸ்ட் அளவு கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கு நட்ஸ் போட்டுக்கணும், பாதாம் அண்ட் கேஷ்யூ. இதெல்லாம் பார்த்தா தான் குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிட்றதுக்கு தோணும். என்னடா சாப்பிடலன்னு நினைக்கிறதுக்கு இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றது. கருவேப்பிலை போட்டாச்சு, வேர்க்கடலை போட்டாச்சு, நட்ஸு பாதாம் போட்டாச்சு, முந்திரி போட்டாச்சு. பார்க்கறதுக்கு ஒரு நட்ஸு ரைஸ் மாதிரி நட்ஸ் ரைஸ். அது அடுத்தது புளிக்கரைசல் இருக்குது வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது நம்ம இந்த பொடியை கலர் ரெடி பண்ணி அதில் பவுடரை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்க. மிக்ஸ் பண்ணிடுவோம். கட்டி தட்டாமல் பார்த்துக்கணும் இல்லையா கலரும் போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புளியோதரை கொதிக்க விட்டாச்சு. ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த புளியோதரை பேஸ்ட் பாருங்கள் நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு உங்களுக்கு கெடாமல் இருக்கும்.